ஹல்லேலூயா. மீண்டும் நாங்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தில் 3 சபைகளை பற்றி நான் சொல்லியிருக்கேன். எஸ்ரா ஒரு சபை ஒன்று இருக்குது, ஆசரிப்பு கூடாரம் ஒன்று இருக்குது. ஆசரிப்பு கூடாரம் கூட விட்டுருங்க, அது ஆண்டவர் டென்ட்டு போட சொன்னார், அவ்வளோதான். ஆனால் கட்டடம் கட்டுனதில் எஸ்ரா ஒரு கட்டடம் கட்டினார். அடுத்தது சாலமோன் தேவன் சொல்லி ஒரு ஆலயத்தை கட்டினார். அடுத்தது இவன் ஏரோது அரசன், புதிய ஏற்பாட்டுக்குள்ளே ஏரோது அரசன் ஒரு சபையை கட்டினான். நல்லா தெரிஞ்சுக்குங்க, வேதத்தில் அந்த 3 சபைகளை பற்றி நீங்கள் பார்க்கும் பொழுது 3 சபைகளில் தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம், தேவன் ஒரு மகிமையின் மேகமாக நின்ன ஒரே ஒரு சபை சாலமோன் ஆலயம்தான். சாலமோன் ஆலயம் மட்டும்தான் அந்த மகிமையை பார்த்துச்சு. ஏரோது ராஜா கட்டின ஆலயத்தில் அந்த மகிமை இல்லை, தேவ பிரசன்ஸ் இல்லை. எஸ்ரா கட்டின ஆலயத்தில் பிரசன்ஸ் இல்லை, அங்கேயும் தேவனுடைய மகிமை இல்லை. ஆனால் சாலமோன் கட்டின ஆலயத்தில் மட்டும் தேவ பிரசனம் இருந்ததாமா. கையை தட்டி இருப்பாங்களா? என்ன காரணம்னு நம்ம உள்ள போய் ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது ஒரே ஒரு காரணம்தான். எஸ்ரா ஆலயத்தையும் ஏரோது அரசனுடைய ஆலயம் கட்டும் பொழுது ஏரோது அரசனாச்சே, அவங்ககிட்ட இல்லாத காசை உங்ககிட்ட கேட்கறதுக்கு அவன் தான் கையில் இருந்தே காசை போட்டு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டிட்டான். தான் சொந்த காசு, டேய் எனக்கு எவனும் பிச்சை போட வேண்டாம்டா, எங்கிட்ட காசு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆலயத்தை கட்டிட்டான். எஸ்ராவும் அதே கேஸ் தான். இல்லை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்களும் உங்கள் வேலையை பார்த்தா போகிறோம், சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி எஸ்ராவும் பணம் போட்டு கட்டிட்டான், முடிஞ்சது. ஆனால் சாலமோன் ஆலயம் மட்டும் ஜனங்கள் கொண்டு கட்டினாங்க. கையை தட்டிடு. தேவன் ஜனங்கள் கொடுத்து சபை கட்டப்படணும், தேவன் ஜனங்கள் காணிக்கை கொடுத்து கட்டப்படணுமாமா. பார்த்துங்க, அங்கே தான் நான் இருப்பேங்கிறார். இவங்க 2 பேரும் தான் சொந்த பணத்தில் கட்டினாங்க. சபை என்பது உங்களை கொடுக்க வச்சு தான் கட்டுவாங்க. ஒரு சபையில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் நீங்கள் கொடுத்து தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கணும். ஒரு கட்டடம் கட்டினாலும் நீங்கள் கொடுத்து தான் கட்டணும். ஏன்? அங்கே தான் தேவ மகிமை இருக்கும், அங்கே தான் வெளிப்பாட்டின் சபை, அங்கே தான் தீர்க்க தரிசனத்தின் சபை. மற்ற ஏரோது அரசங்கிட்டையும் இல்லை, அவன் கீழே விழுந்தான் செத்தான். எஸ்ரா அங்கேயும் இல்லை. ஸோ நல்ல காதில் வாங்கிக்கிங்க. ஏன் ஒரு சபையில் காணிக்க கேட்கலன்னு வச்சுக்கீங்க, உனக்கு அங்கே ஆசீர்வாதம் இல்லைன்னு அர்த்தம். உன்னை காணிக்க கொடுக்க வைப்பதே அதான். பவுல் சொல்கிறார், நமக்கெல்லாம் லீடர் யார் தெரியுமா? பவுல். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பவுல் தான் நமக்கெல்லாம் லீடர். கொடுக்கும்படி உன்னிடத்தில் இருக்கிற காணிக்கைன்னு சொல்லி ஜோப்பில் கை விட்டு எடுத்துட்டாரு. பவுலே செய்தார். ஏன்னா நீ ஆசீர்வதிக்கும்படி உன்னை நான் கொடுக்க வைக்கிறேங்கிறாரு. அப்போ உன்னை ஆசீர்வதிக்கணும்னா உங்கள்கிட்ட இரும்பு புடியாக நிற்கிற அந்த காசு இருக்கு பார்த்தியா, அதை விட்டு கொடுக்கணும். அதுதான் ஆபிரகாமுக்கிட்ட சொல்கிறாரு. ஆபிரகாமுக்கு 90 வயசு மட்டுமே குழந்தைகள் இல்லை, 99 வருஷம் குழந்தைகள் இல்லை. 100வது வயசில் குழந்தை வந்தாச்சு. பையன் 13 வருஷம். கொஞ்ச நாள் கொஞ்சம் விளையாடுறாரு. வயசான இடிச்சில் தாத்தா, வயசான தாத்தாவுக்கு ஒரு குழந்தை வந்துருச்சு. கடைசி காலத்தில் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்காரு. கர்த்தர் மேலேருந்து பார்த்தாரு, எங்கேயோ நம்மளை மறந்துட்டான் போல இருக்குதே அப்படின்னு சொல்லி போட்டு கர்த்தர் என்ன பண்ணார், அவன் யார் மேலே ஜீவன் வச்சுருந்தானோ, என் உயிரே என் பையன்தான். நிறைய பேர் சொல்லுவீங்க, என் புள்ள தான் எனக்கு எல்லாமே, என் மனைவி தான் எனக்கு எல்லாமே, என் புருஷன் தான் எனக்கு எல்லாமே. நல்லா தெரிஞ்சுக்க, ஆபிரகாம் ஈசாக்க தலைக்குள்ள அப்படி தான் வச்சுருந்தான். கர்த்தர் பார்த்தாரு, என்ன தெரியுமா கேட்டாரு? எதை அவன் உயிருக்கு உயிராக என்னை விட நினச்சி பார்க்குறானோ அதை கேட்டார். இதான் பிரச்சனையே. இதோடைய அர்த்தம் என்ன? தேவன் தனக்கு மிஞ்சின அன்பை யார் மேலே வச்சாலும் அது சாபம். தேவனுக்கு மிஞ்சின ஒரு அன்பு நீ யார் மேலே வேணா வச்சுக்கோ. நான் நிறைய குழந்தைகளை தான் சொல்லுவேன், கர்த்தருக்கு மிஞ்சின அன்பு என் பிள்ளை தான் அப்படிங்கிறதெல்லாம் தப்பு.
ஆண்டவர் அதை தான் கேட்பார். ஆண்டவர் கரெக்டாக ஈசாக்கை கேட்டார். அந்த இடத்துல ஆபிரகாம் சற்றும் கூட யோசிக்கல. உடனே என்ன பண்ணான் தெரியுங்களா? தூக்கிட்டு மேரிபா மலைக்கு புறப்படுறான். எதுக்கு? பலி கொடுக்க. வெட்டுறதுக்கு அங்கே கொண்டு போயாச்சு, கொடுவாள் எடுத்தாச்சு, ஓங்கியாச்சு, வெட்ட போறான். வெட்டாத அப்படின்ட்டார். நீ இவ்வளவு பெரிய விசுவாசி என்று நான் இன்று அறிந்து கொண்டேன்னு சொல்றார். நீ என் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு இப்போ தெரியுதுன்னாரு. உடனே அவருக்கு வேண்டிய காணிக்கை அங்கே பக்கத்திலே இருந்தது. என் அன்பு ஜனங்களை நல்லா தெரிஞ்சுக்கங்க, எந்த காலத்திலையும் தேவனுக்கு மிஞ்சின அன்பை யார் மேலேயும் வைக்காதீங்க. பணத்து மேலேயும் கூட வைக்காதீங்க. காசுன்னு வைக்காத. தேவனுக்கு மிஞ்சின அன்பு யார் மேலே வைக்காத. அது விக்கிரகமாக மாறும். அது விக்கிரகமாக மாறிச்சுன்னா, விக்கிரகம் என்ன வீட்டுக்குள்ளே சேட்டை செய்யணுமோ அத்தனை சேட்டையும் அது செய்யும். புள்ளை வந்து நீங்கள் தேவனுக்கு மிஞ்சின அன்பை உங்கள் குழந்தை மேலே வச்சிங்கன்னா அந்த குழந்தை தான் வீட்டை ஆளுகை செய்யும். நீ எந்திரினா எந்திரிக்கணும், நீ உட்காரணும், நில்லுனா நிற்கணும். நீ புருஷன் மேலே வச்சின்னா புருஷன் குடுமி பிடிச்சி ஆட்டிகிட்டு இருப்பான். மனைவி மேலே வச்சா மனைவி கையை வச்சுட்டு ஆட்டிகிட்டு இருப்பான். ஹலோ, தேவனுக்கு மிஞ்சின அன்பு யார் மேலே இருக்கக்கூடாது. உன் தொழில் மேலே, உன் பணத்து மேலே, எது மேலே இருக்கக்கூடாது. அது விக்கிரகமாக மாறும். எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க விக்கிரக ஆராதனைம்பாங்க. இந்த விக்கிரக ஆராதனை ஏதோ சிலையும் பொம்மையும் கும்பிடுறது அல்ல. நல்ல காதில் வாங்கிக்கிங்க. ஐடில் வர்ஷிப். எது ஐடில் வர்ஷிப்? எது விக்கிரக ஆராதனை? தேவனுக்கு மிஞ்சின அன்பு எது மேலே வச்சாலும் அது விக்கிரகம். ஆமென் சொல்லு. அந்த விக்கிரகம் என்ன பண்ணும்? உன்னை ஆளுகை செய்யும். ஆண்டவர் சொல்றாரு, என்ன ஆளுகை செய்ய விடுங்கிறாரு. கர்த்தர் உன்னை ஆளுகை செய்தா உன்னுடைய திசை அருமையா இருக்கும். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு நாம செய்திக்குள்ள கடந்து செல்லுவோம். யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஜேம்ஸ் 1:26. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். எடிஃபிகேஷன். இன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, எது உண்மையான பக்தி? சும்மா நான் பக்தி உள்ளவன் ரைட், ரொம்ப சந்தோஷம் சார். சர்ச்சுக்கு வந்தால் நல்ல பக்தி உள்ளவன், ரைட், வெரி குட். பைபிளை படித்தா பக்தி உள்ளவன், ரைட். இன்னும் என்ன இருக்கு? திருவிருந்து எடுக்கிறேன், பக்தி உள்ளவன். நான் தவறாமல் பைபிள் படிப்பேன், பக்தி உள்ளவன், எல்லாம் சரி. ஆனால் வேதம் அது மட்டுமே பக்தி உள்ளவன் என்று சொல்லவல்ல. ஒரு பக்தி உள்ளவன் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்று தெளிவாக சொல்லுது. அதில் யாக்கோபு, நம்மளுடைய மூத்த பிதா யாக்கோபு சொல்றாரு, உங்களில் ஒருவன் தம் நாவை அடக்காமல், அடங்காத நாவு. ஆலயத்துக்குள் ஒரு நாவு, வீட்டுக்கு போனோன்னு ஒரு நாவு. அங்கே அவுத்து விட்டுருவோம், இங்கே கட்டி வச்சுருப்போம். உட்கார்ந்து இருக்கிறதும் கேட்கறதும் பேசுறதும் பார்த்தாக்கா சிஸ்டர் பிரதர் அங்கே போனோன்னா எவடியே போம்போம் சார். நாவு என்பது உங்களுக்கு ஒரு கண்ணாடியை போல. உங்கள் இருதயத்துக்கு ஒரு கண்ணாடி இருக்குன்னா அந்த கண்ணாடி தான் நாவு. உங்கள் இருதயம் என்ன சிந்திக்குது, பேசுதுங்கிறத அதோடைய ரெவலேஷன் எது தெரியுமா? அதோடைய வெளிப்பாடு எது தெரியுமா? உங்கள் நாவு தான். உங்கள் இருதயம் சிந்திப்பதை அற்பளுக்கு இல்லாமல் வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு ஆயுதம் இருக்குன்னா அது நாவு. சார், நான் நல்லவன் இல்லவன், நீ என்ன வேணா சொல்லு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒருத்தனை சரியாக அவனை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா, ஒருத்தருமே பக்கத்தில் இல்லாதப்போ ஒரு சைக்கிள்காரன் வந்து முட்டிட்டான், கை வலிக்குது. ஒருத்தருமே யாரும் இல்லைன்னு வச்சுங்க, அப்போ தான் தெரியும் அவங்க வாயிலேருந்து என்ன வருதுன்னு. புரிஞ்சுக்கலாம் அவன் யாரு உண்டா இல்லையா? கூட யாராவது சிஸ்டர் வந்தாங்கன்னு வைங்களேன், இவருக்காவது நாம் அடக்கிவோம், கத்திற்கு ஸ்தோத்திரம், சரி போப்போ நம்ம மன்னிச்சிடுறோம்போ. ஆனால் ஒருத்தருமே எல்லாம் தனியாக இருப்ப வந்து நெக்குன்னு இடிச்சிட்டான்னு வச்சு, அப்போ வரும் பார்க்கணும் வாய். அந்த வாயில் வர்றது தாங்க வெளிப்பாடு. அதுதான் அவனுடைய இருதயம்.
வேதம் தெளிவா சொல்லுது, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்துனா ஏமாத்திட்டு, என்ன ஏமாத்துறான்? சுய ஏமாற்றம். சுயமா ஏமாத்திக்கிறான். என்னன்னு, நான் நல்லவன், நான் நல்ல பைபிள் படிப்பேன், நான் சர்ச்சுக்கு போறவன், நான் யாருக்கு துன்பம் கொடுக்கலப்பா, நான் யாருக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு தன்னைத்தானே வஞ்சிச்சுக்குவான். ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவனுடைய பேச்சு எப்படி இருக்கும்? மனைவி மேலே எப்படி இருக்கும்? மனைவிக்கு கணவன் மேலே எப்படி இருக்கும்? ஸோ ஆண்டவர் சொல்றாரு, அது தேவ பக்தி அல்லங்கிறாரு. அது தேவ பக்தி அல்ல. தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் நீ ஏன் நினைச்சுக்கிறேங்கிறாரு. அது கர்த்தருக்கு உகந்ததா இல்லை. நீ செய்த காரியம் கர்த்தருக்கு உகந்ததா இல்லை. சார் ஆபிரகாம் எடுத்துக்கிங்க, அவன் வெளியே மட்டும் அவன் தான் நாவை கர்த்தருக்காக பயன்படுத்தல, தன் வீட்டாரோடு தன் நாவை பயன்படுத்தினான். அவன் தேவ பக்தி உள்ளவன் என்று, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லும் அளவுக்கு அவன் தன்னுடைய நாவை ஆலயத்தில் மட்டுமல்ல வீட்டிலையும் பயன்படுத்தினாங்கிறார். யோசுவாவை எடுத்துக்கங்க, அவன் சொல்றான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அவன் வெளிப்பட்ட மேடைகளில் மட்டும் பேசலைங்க, அவன் வீட்டிலையும் தன் நாவை எப்படி பயன்படுத்தினான்? கர்த்தருக்காய் பயன்படுத்தினான். என் அன்பு பிள்ளைகள், உங்களுக்கு சொல்கிறேன், எதை தேவ பக்திங்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை சண்டே, பிரதர் நான் தவறாமல் வந்துடுவேன், பிரதர் நான் தவறாமல் பயிர், எல்லாமே நல்லது. திருவிருந்து தவற மாட்டேன் பிரதர், வெரி குட், நல்லது. இதே சமயத்தில் இன்னொரு காரியம் இருக்குது. நீ சபைக்குள்ள உன் நாவை எப்படி பயன்படுத்தினியோ வீட்டுக்குள்ளேயே அந்த நாவை அப்படி பயன்படணும். நாவு என்பது, தேவ பக்தி என்பது வாரத்தின் ஒவ்வொரு நாளும் நீங்கள் போடக்கூடிய ஒரு ஆடை. இந்த ஆடை நீங்கள் தரித்து கொள்ளணும். உங்கள் பேச்சில் கவனம் வேணும். சார் இங்கே ஒன்று பேசுவீங்க, இங்கே பேசல இந்த பூனை பால் குடிக்குமான்னு சொல்கிற அளவுக்கு பேசுவீங்க. ஆனால் வெளியே போனோன்னு எடுத்து விடுவோம் பாருங்க அந்நிய பாஷை. ஆண்டவருக்கே தெரியாது அந்த அந்நிய பாஷை என்னன்னு. பயங்கர ஜபந்தான், அந்நிய பாஷை தான், திருவிருந்து தான், என்னென்ன பேச்செல்லாம் பார்த்தா உங்களுக்கு புத்தி சொல்லி உங்களை ஊக்குவிப்பது எல்லாம் ஓகே. ஆனால் பைபிளில் பைப்படியில் போய் கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருக்கு. தேவன் சொல்றாரு, இது பக்தி வீணு. அங்கே என்ன கடைசியாக முடிக்கிறாரு? அவனுடைய இல்லைன்னா அவளுடையன்னு போட்டுங்க, அவளுடைய தேவ பக்தி வீண் என்று சொல்ல. நல்லா சொல்லுங்க, பக்தன் என்று சொல்லுவதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பக்தின்னு சொல்லி போட்டு ஏமாத்துறமே அதுதான் ஆபத்து. பக்தியை போல நடிக்கிறமே அது ஆபத்து. இந்த இடத்துல ஒரு காரியத்தை செய்துட்டு வீட்டில் ஏன் இந்த கேட்டை விட்டு இறங்கணும்னு எத்தனை பேர் மனமாறுறீங்க? இந்த கேட்டை விட்டு இறங்கி அவ்வளோதான். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் இருக்க மட்டும் உங்களை மாதிரி பரிசுத்தவான் யார் இருக்க முடியாது, புனிதன் யார் இருக்க முடியாது. நம்ம எல்லாம் அப்படியே உட்கார்ந்துருக்கிறதுலே நம்ம தேவ கிருபையோடு உட்காந்துருப்போம். வீட்டுக்கு போகட்டும், வீட்டுக்கு போகணுன்னு ஒன்று கிடைக்கலன்னு வைக்கிட்டோம், அவ்வளோதான். முகமெல்லாம் ரணகலமாயிடும். ஆமாம், வீட்டில் ரெண்டொன்று துண்டொன்று. ஆமாம், அல்லேலூயா. உதட்டில் தேன் இருந்தாலும் உள்ளத்தில் விஷம் இருந்ததுன்னா அந்த பக்தி வீணு. சொல்லுங்க, உதட்டில் தேன் எங்க எப்போ? சபைக்குள்ள மட்டும்தான். என் அன்பு ஜனங்களே, தேவ பக்தின்னு நினைச்சிட்டு இதை உங்களையவே நீங்க ஏமாத்தாதீங்க. அவங்க என்ன சொல்றாரு? தன் இருதயத்தை வஞ்சித்து உங்களையே நீங்க ஏமாத்திக்கிறீங்க. நான் செய்யறதான் தேவ பக்தின்னு உங்களையவே நீங்க ஏமாத்திக்கிறீங்க. உங்க தேவ பக்தி என்பது என் அன்பு பிள்ளைகள் தெரிஞ்சுக்கிங்க, வீட்டில் ஒரு பேச்சு, சபையில் ஒரு பேச்சு கூடாது. உங்க பேச்சில் கவனம் இருக்க வேணும். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. தேவ பக்தி என்பது உங்கள் நாவில தான் வெளிப்படணும். தேவ பக்தி, நான் உங்களை போன வாரம் என்ன கேட்டேன், விசுவாசத்தை காட்டுங்க. விசுவாசத்தை காட்ட முடியாது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப விசுவாசத்தை காட்ட முடியாது. அதுக்கு ஒரு கிரியை ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? என்ன கிரியை? தவறாமல் சபைக்கு வருவது, திருவிருந்து எடுத்துக்கொள்வது. அதில் ஒன்று இதுவரைக்கும் நான் பிரசங்கிக்காத ஒன்று இருக்குது. என்னென்னா நாவு. பண்ணியிருக்கேன், நான் நாவை வேறு மாதிரி கோணத்தில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில். இன்றைக்கி அதே நாவை தான் நான் வேறு கோணத்தில் பிரசங்கம் பண்ணுறேன். தேவ பக்திக்குள்ளே நான் வந்துட்டேன். அப்போ உங்கள் தேவ பக்தி இருக்குது பிரதர், நான் ரொம்ப பக்தி உள்ளவன் பிரதர் அப்படின்னீங்கன்னா உங்கள் தேவ பக்தி எப்படி காமிப்பீங்க? திருவிருந்து கொஞ்ச நேரம் எடுத்துகிட்டு போயிடுவீங்க.
அது யாருக்கு தெரியும்? சத்தமெல்லாம் 5 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. சர்ச்சுக்கு வந்தது ஒரு 2 மணி நேரம், அப்புறம் நீங்கள் அடுத்த வாரம் தான். பைபிள் படிக்கிறது வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாது. ஆனால் உனக்கு தேவ பக்தி இருக்குங்கிறத ஜனங்களை அறிந்து கொள்வது எப்படிங்கிறீங்க? உங்கள் பேச்சு, உங்கள் நாவு. தேவ பக்தி வீட்டிலையும் வெளிப்படணும். சபையில் வெளிப்பட்டால் மட்டும் பத்தாது. வேதம் சொல்லுது, நான் சொல்லல, அது சொல்லுது, உன் நாவை வஞ்சித்தால். அப்போ உன்னுடைய தேவ பக்தி என்பது எதுல வெளிப்படுது அப்படின்னா உன் பேச்சுல. ஒத்துக்கிறீங்களா? ஆள் தாங்க அழகு, வாய் கூவம், சொல்லுவா இல்லையா? ஆள் தான் அழகா இருப்பாங்க. தேவன் சொல்றார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படின்னு. என்ன கல்லறை வெளியே எப்படிங்க? சூப்பர் டைல்ஸ்லாம் ஒட்டி, அப்பாவுடைய போட்டாவெல்லாம் ஒட்டி, சிலுவையெல்லாம் கோல்டன் கலரில் கொடுத்து எல்லாம். உள்ள என்ன இருக்குது? நாட்டம் எடுத்த பணம் இருக்குது. அப்போ உனக்கு தேவ பக்தின்னு சொல்லிட்டு உன் நாவை வஞ்சிக்கிறியே. உன் பேச்சில் நீ எப்படி இருக்கிற? எத்தனை பேரை குற்றம் சொன்ன? எத்தனை பேர்த்த வஞ்சிச்ச? போதகரை நிந்தித்த வார்த்தைகள் எத்தனை? சபையை நிந்தித்த வார்த்தைகள் எத்தனை? பரிசுத்தாவிய தூஷணம் பேசின வார்த்தைகள் எத்தனை? ஸோ இந்த தேவ பக்தி கர்த்தருக்கு பிரியமான்னு கொஞ்சம் யோசிச்சியா? அது வீண் என்று வேதம் சொல்லுது. அவனுடைய தேவ பக்தி வீண். உங்களில் ஒருவன் நாவை அடக்காமல், முதல்ல ஆவிக்குரிய பிள்ளைன்னு சொன்னா நீ என்ன பண்ணணும் தெரியுமா? உன் நாவை அடக்கிய ஆளை கற்றுக்கொள்ளணும். கோபம், அதாவது ஒரு இடத்துல சொல்றார் பவுல், என் பகைஞன் என் துன்மார்க்கன் நிற்கும் வரை, சங்கீதக்காரன் தாவி சொல்லுவான், என் துன்மார்க்கன் நிற்கிற வரை என் நாவு பேசாதுங்கிறான். எனக்கு எதிரே துன்மார்க்கன் நிற்கிற வரையில என்னுடைய நாவு பேசாதாமா. ஏன்னா துன்மார்க்கம் போயிட்டானா பேசுமாமா. ஏன்னா அவன் ஏதாவது நிற்கும் பொழுது நான் ஏதாவது கோபத்தில் சொல்லிடக்கூடாது பத்தியா, ஏதாவது கோபத்தில் சொல்லிடக்கூடாது பத்தியா. அதனால தன் நாவை, அதான் சொல்றாரு, தன் நாவை அடக்க கற்றுக்கொள். அதான் தேவ பக்தி. முதலா 3 பாகமாக நான் பிரிச்ச சொல்லிடுறேன். முதல் பாகம் தன்னைத்தானே ஏமாற்றும் பக்தி. அதில் சொல்றார், தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால். அப்போ முதல்ல அவனுடைய இருதயத்தை வஞ்சிக்கிறான். நல்லா தெரிஞ்சுங்க, இருதயம் என்பது என்ன? உடனே அறுத்து உள்ள ஹார்ட் காட்டுறது இல்லை. வேதத்தில் எங்கே இருதயம்னு சொன்னாலும் அதுக்கு பேர் மனம். சொல்லுங்க, மனம். இப்படி போட்டு பேசி பாருங்க. தன் மனதை வஞ்சித்து தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அந்த தேவபக்தி வேணும். அப்போ முதல்ல உங்கள் மனசை வஞ்சிக்கிறீங்க. வேதம் தெளிவாக சொல்லுது, இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். மனசு எப்பேற்பட்ட மனசுங்கிறதும் எப்படி நீங்கள் வெளிப்படுத்துறீங்க தெரியுங்களா? உங்கள் நாவு. இருதயத்தின் நிறைவு வாய் பேசுது. உன் உள்ளம் எப்படிங்கிறத வெளிப்படுத்தணுமா? உன் நாக்கு. கொஞ்சம் ஒரு நிமிஷம் உங்களை எப்படி யார்கிட்ட என்ன பேசுகிறேன்னு கொஞ்சம் யோசி. உன் சகோதரன்கிட்ட, சகோதரிகிட்ட, தாய் தகப்பனார்கிட்ட, இல்லை எட்டான்கிட்ட எங்கேயா நான் தான் அப்படியே சொல்லிட்டேன் பாருங்க. தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் நொக்குன்னு இடிச்சிட்டான்னு வைங்க, அப்போ திரும்பணும்னு வரும் பாருங்க ஒரு கோபம். அதுதாங்க அவனுடைய உண்மையான ரூபம். அவனுடைய ரூபம் அப்படிதான். நீ வேணால் அப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு. டமான் உனக்குள்ள ஒரு எழுப்புதல் வரும் பாருங்க. எவன்டா வேணு, அதான் எழுப்புதல் பாருங்க, பூமியோட எழுப்புதல். அப்படி எழுப்பும்போது தெரிஞ்சுக்கும், அப்போ நம்ம குணம் இதுதான். வேதம் சொல்லுகிறது அந்த பக்தி வீண். அந்த பக்தி வீண். நான் சரி, நான் செய்யறதுலாம் சரி, நான் என்ன செய்யறனோ அதுதான் கரெக்டு, நான் ஜெபம் செய்கிறவன், நான் பைபிள் படிக்கிறவன், நான் உபவாசம் போடுறவன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கேள்வி உங்கள் முன்னாடி வைங்க, அது தேவனுக்கு பிரியமா? நீ செய்கிற வேத புஸ்தகம் படிப்பது, நீங்கள் உபவாசம் இருப்பது கர்த்தருக்கு அது பிரியமாங்கிறது முதல்ல உனக்கு முன்னாடி கேள்வி வை. பாருங்க, நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12 சொல்லுது. நீதிமொழிகள் 14:12 மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு செம்மை. உனக்கு எல்லாமே கரெக்டாக தான் தெரியும். இவன் தான் வஞ்சிக்கிறாங்கிறார் ஆண்டவர்.
உனக்கு எல்லாம் செம்மையாக தான் தெரியும். நான் பேசுனது எல்லாம் தப்பு இருக்குங்களா? நான் பேசுனது எவ்வளோ நியாயம் தெரியுங்களா? நம்ம பேசுனதை நியாயப்படுத்தி 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 உன்னையே நீ ஏமாற்றி கொள்ளுகிற. வேதம் அதுக்கு ஒத்துக்குதா? தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறாரா? இல்லை. தேவ பக்தி உண்டென்று சொன்னா துன்மார்க்கு எதிரே உன்னுடைய வாய் திறவாமல் இருக்கணும். அது கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் துன்மார்க்கு எதிரே உன்னுடைய வாய் திறவாமல் இருக்கணும். நீ அமைதியா இருக்கணும். ஆனதாகட்டும். அவன் பேசுனா இப்ப நான் கம்முன்னு இருப்பேனா? எங்க அம்மா என்னை ஏசகத்துக்கு பெற்று விட்டாளா? கேட்குது ஒரு அம்மா ஒரு தடவை. அவன் பேசுனா நான் பேசக்கூடாதா? அவன் வாயில வந்து பேசிட்டு இருக்கிறான். எங்க அம்மா என்னை ஏசகத்துக்கா பெற்று விட்டா? கேள்வி நறுக்குன்னு கேட்டு விட்டேன் நான். வெரி குட். ஒட்டுமொத்த பக்தி அவுட்டு. ஒட்டுமொத்த பக்தி அவுட்டுங்க. ஹலோ, ஆமா. ரெண்டாவது வெளிப்படையான பக்தி. பார்க்கறதுக்கு வெளியே பார்க்கறதுக்கு பக்தி உள்ளமானா இருப்பாங்க, ஆனா அவங்களுடைய உள்ளம் தூரமா இருக்கும். அல்லேலூயா. ஸோ அப்போ ஏசாயா புஸ்தகம் 29:13 வசனம். 29:13. இந்த ஜனங்கள், எந்த ஜனங்கள்? உட்கார்ந்துருக்கீங்களேன்னு சொல்லுங்க நீங்களே. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறாங்க. எப்படி சொல்றாரு? எல்லாம் செய்யறான், கரெக்ட் தான், கரெக்டா வரான், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை வரான், திருவிருந்து எடுக்கிறான், வேத புஸ்தகம் படிக்கிறான், உபதாரம் பண்றான், எல்லாம் ரைட்டு. கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ அப்படின்னா மனமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்குது. உலகம் சொல்றபடி போற தேவ பக்தி என்பது கர்த்தருக்கு பின்னால போறது, உலகத்துக்கு பின்னால போறதல்ல. தாயி, எதை தேவ பக்தின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற? நாங்கெல்லாம் ரொம்ப பக்திமானாமா. என்ன பக்திமான்? பக்திமான்னு உன்னை இப்படி சுட்டி காட்டிடே, நீ தாண்டா பக்திமான்யா. உன் வாயப்பாரு, நாவப்பாரு, பேச்சப்பாரு, உன் பேசுறத பாரு. ஒருத்தன் உனக்கு ஒரு குற்றம் கிடைக்கட்டும் ஒருத்தன் மேல, நீ எப்படி அதை புகை போட்டு ஊதி பெருசாக்குறேன்னு பாரு. சாதாரணமா தான் தெரிஞ்சிருக்கும், ஆனா அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவ பாரு. எப்படி சொல்லுவ? புகை போட்டு ஊதி ஈதி நெருப்பாக்கி. அப்ப தெரிஞ்சுக்கோ, உன் பக்தி வீண். உன்னுடைய பக்தி வீணு. நான் சொல்ற ஒரு கவனத்தை வச்சுக்கங்க. ஒருத்தர்கிட்ட நன்மை இருந்தா அதை பத்தி பேசு, ஒருத்தர் தீமை இருந்தா அதை பத்தி பேசாது. நான் ஆதியிலிருந்து இந்த 12 வருஷமாவே நான் பைபிள் சபைக்கு சொல்றேன், நீ எந்த பாஸ்டரையும் திட்டாத, எந்த பாஸ்டரையும் குறை சொல்லாத. எங்கிட்ட வந்து பாஸ்டர் குறைனாங்கன்னா நான் காதலியே வாங்கி மாட்டேன், புறப்படுவேன். எந்த ஃபாதரையும் குறை சொல்லாத, எந்த சிஎஸ்ஐ ஐயரையும் குறை சொல்லாத, நீ யாரையும் குறை சொல்லாத. முதல்ல உன்னை கண்ணாடியில் பாரு, நீ கரெக்டானு. உன் தேவ பக்தி ஓகேவான்னு பாரு, அப்புறமேல் பேசு. அப்படி நீ கரெக்ட் இல்லைன்னா யாரையாவது பற்றி குறை பேசும்போது சொல்லி கொஞ்சம் விட்டுடுங்க. அதை முதல்ல நம்ம சரியில்லை, சரி பண்ணிக்குவோம். வேதம் சொல்லுது, அதான் ஏன் தேவ பக்தி. வேதத்தில் பரிசேயர்கள் இருந்தாங்க, நீண்ட அங்கிகளை தரித்தாங்க, சால்வைகளை போட்டுக்குவாங்க. அவன்தான் ஊருக்குள்ள பரிசுத்தமாட்ட பரிசேயர்கள் நடந்து திரிந்தார்கள். ஒன்னே அவனை பத்தி அவனுக்கு தெரியல. அவன் எல்லாத்தையும் குற்றம் சொன்னான். அவனுக்கு வேதம் தெரியும், உபவாசம் தெரியும், தசமபாகம் தெரியும், அவனுக்கு வெளிப்படையான எல்லா அலங்காரமும் அவனுக்கு தெரியும். ஆனா ஒண்ணு தெரியாது, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாது. நான் சொல்லும் பொழுதெல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நம்ம எங்கே இருக்கிறோம். நான் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தெரிஞ்சுக்கோ, நீ எங்கே இருக்கிற, நீ என்னவா இருக்கிற. நான் யோகியோன்னு நினச்சிட்டு உட்காந்துருக்காத, பெரிய மாட்டிக்குவ. பக்தி என்பது பக்தன் என்று சொல்லுவது கூட பிரச்சனை இல்லை, பக்தின்னு சொல்லிட்டு ஏமாத்திரமே ஆபத்தானது. ஆகவே தேவ ஜனங்களே, தேவ பக்தி என்பது வெளிப்படணும்னா உங்க நாவின் பேச்சு, நீ எப்படி பேசுற. ஒரு நாள் ஒரு பொண்ணு சொல்லுது, அது எப்பவாது வரும்,
அது எப்போவாது வரும். அது எப்போ வரணும்? அதான் என்னம்மா அப்படின்னா வீட்டுக்காரராம்மா அதை மாடாக்கிட்டாரு. அது எப்போவாது வருமாம்மா. தேவ பக்தியா? நீ ஆவிக்குரிய பிள்ளையா? ஆவிக்குரிய சபைக்கு போறவளா? என்ன உபதேசம்? என்ன உபதேசம் நடக்குது? வேதம் சொல்லுது அறிவு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு அவங்களுக்கு அறிவில்லை. அறிவு இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனா அவங்களுக்கு அறிவில்லை. எடு ரோமர் 10:2. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து, மைக்க கொஞ்சம் தூரம் எடுத்துக்கங்க, அவர்களுக்கு உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் அல்ல. எவங்கிட்ட நாவை அடக்க தெரியலையோ, எவனுடைய நாவு தான் இஷ்டத்துக்கு கட்டவிழ்க்கப்பட்டு பேசுதோ அவனுடைய அறிவல்ல. அதுக்கு ஒரு நாள் ஆபத்துண்டு. பைபிள் சொல்லுது நீ என்ன பேசுறியோ அதுவா மாறுறேங்கிறாரு. உன் நாவு எதை உச்சரித்ததோ நீ அதுவாக மாறிக்கொண்டு இருக்கிற. நீ மாறிக்கிட்டே இருக்க. சிஸ்டம் அப்படியே அப்ளை ஆகிட்டே இருக்கும். ஒரு நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் அது அப்ளை ஆகி அதே மாதிரி நீ மாறிடுவ. என் தேவ ஜனமே, உங்க பக்தி வீணென்று ஆண்டவர் சொல்றார். நாவை கட்டுப்படுத்த தெரியலன்னா உன் பக்தி வீணு. உனக்கு அன்பா பேச தெரியலையா? பேசாத. கோபத்தோடு பேசாத. கோபத்தோடு ஒரு பேசுற சூழ்நிலை வந்தா ஒன்று தெரிஞ்சுக்கோ, 1 நாவு, 2 பேச்சு, 3 மௌனம். மௌனம் ஒரு வகையில சிறந்தது. மௌனம் ஒரு சக்தி வாய்ந்த அலறல். ஒன்றா பாருங்க, மௌனம் மிகவும் சக்தி வாய்ந்த. சைலன்ஸ் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்கிரீம். பேசுறதை விட ஆபத்து. ஒரு மனைவி புருஷனும் மனைவி சண்டை போட்டே இருப்பாங்க பாருங்க. சில வீடுகள், நம்ம பிள்ளைகள் அப்படி இல்லை, சில வீடுகளில் இந்த சண்டை போட்டு திடீர்னு ஒரு வாரம் கணவன் பேசக்கூடாது, சத்தமே இருக்கக்கூடாது. அவன் என்ன பேசினா அப்படியே இருந்தாலும் வைங்க, என்ன நடக்கணும் கொஞ்சம் சொல்லுங்க யோசிச்சு. அவ பயந்து உருண்டு என்ன ஆச்சோ, இவர் என்னவோ பிளான் பண்ணிட்டார், இவர் ஏதோ திட்டம் போட்டார். பேச வைக்கிறதுக்கு அவன் எடுக்கிற முயற்சி பார்க்கணும். சும்மானாவது சண்டை போட்டாவது பேச்சு வர வைப்பா. திடீர்னு அந்த ஒரு வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு சரி விடு அப்படின்ட்டா, பேசிட்டான்டா. அப்போ அந்த பேச்சு எவ்வளவு, அந்த மௌனம் எவ்வளவு சக்தி வாய்ந்த அலறல். எப்பேற்பட்டவனை கலக்க செய்கிற ஒரு மௌனம். வேதம் சொல்லுது, உனக்கு துன்மார்க்கன்னு ஒருத்தர் எதிராக நின்றுட்டானா அவங்கிட்ட நீ மௌனத்தை காட்டுங்கிறாரு. மௌனம் கடைபிடி. ஏன்னா அவங்க பேசுகிறான்னு நீ பேசினா உன்னுடைய தேவ பக்தியை நீ இழந்து போவாய். அதே மாதிரி நிறைய பேர் நாங்களாம் யோகியம் தான் தெரியுமா, அதை நிற்கிறேன் என்று நினைப்பவன். நாங்களாம் கரெக்டாக தான் நிற்கிறோம், நாங்களாம் ஸ்டெடியாக தான் நிற்கிறோம், நாங்களாம் ஆணித்தரமாக நின்றுட்டுருக்குறோம், நாங்களாம் அப்படின்ட்டு இருப்பான். வேதம் அவனை சொல்லுது, விழுந்தவனும் கூட ஆபத்து இல்லை. அதாவது விழுந்தவங்கிட்டையும் கூட ஆபத்து இல்லை, நிற்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கான் பாரு, அவங்ககிட்ட தான் ஆபத்தே இருக்குது. நீங்கள் பேதுருவை பார்த்தீங்கன்னா, நான் பரிசுத்தவான், நான் இயேசுவுக்கு பலமான விசுவாசின்னு சொன்னவன் எங்கே விழுந்தான்? சேவல் கூச்சா இல்லையா? அவரை நான் அறியேன்னு சொன்னானே. அப்ப அவன் நிற்கிறது என்ன உறுதி? நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? பரிசேயர்கள் அவங்க அப்படிதான், நாங்கள் தான் எல்லாம் பேசுனாங்க. தேவன் பரிசேயர்களை ஒரே வீழ்ச்சியில் தள்ளி விட்டார். ஆகவே நிற்கிறேன் என்று நினைப்பவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 10:12 படிங்க. எச்சரிக்கையா இருக்க கடவன். எச்சரிக்கையா இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று பாருங்க. நான் சொல்றது எல்லாம் பைபிள்ல தான் இருக்கு, பைபிளை விட்டு நான் வெளியே பேசல. அது என்ன சொல்லுது? இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நான் செய்யறதெல்லாம் கரெக்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்கள? நாங்களாம் செய்யறது நியாயம், ஆண்டவர் பார்த்துக்குவார். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நான் நிற்கிறவன் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற, விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க.
தேவ பக்தி வீண். ஆசீர்வாதம் கிடைச்சா போதும் பிரதர், கிடைக்கும், நிரந்தரம் இல்லை, நித்தியம் இல்லை. தேவன் அந்த விசுவாசத்தையும் உள்ள போய் பார்ப்பாரு. நீ என் மேல விசுவாசம் வச்சியா, இலவசத்து மேல விசுவாசம் வச்சியா? நம்முடைய தேவ பக்தி உண்மையா இருக்கும் பொழுது, பக்தி உள்ள ஒரு வாழ்க்கையா வாழும்போது எதிர்காலம் சாட்சியாய் மாறும். எதுக்கு பிரதர் தேவ பக்தி? தேவ பக்தி, நீ உண்மையான ஒரு தேவ பக்தி உள்ளவனா இருந்தீனா உன்னுடைய எதிர்காலம் சாட்சியாய் மாறுமாமா. எடுங்க யாக்கோபு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5-6. உங்க சோதனைய நாக்குல தாங்க இருக்கு. யாக்கோபு 3:5-6. அப்படியே நாவானதோ சிறிய அவயவமாய் இருந்து பெருமையானவைகளை பேசும். பாருங்கள் சிறிய நெருப்பு. நல்லா கவனிச்சுக்கங்க அன்பு பிள்ளைகள்லாம் கவனிச்சுக்கங்க. நாவானது சிறிய அவயவமாய் இருந்து பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. நாவும் நெருப்பு தான். நாக்கு என்னங்க? நெருப்பு. நெருப்பு. தேவஜனமே, நாக்கு நெருப்பு. கவனமா வாயத்தர, கவனமா பேசு, சுற்றாத. நாவானது முழு சரீரத்தையும் கரப்படுத்தி உலகம் அப்படிங்க, அது அநீதி நிறைந்த உலகம். நாக்கு என்னங்க? அநீதி நிறைந்த அநீதி. நீதி இல்லையாமா இதுல? வாயில வந்ததெல்லாம் பேசுது, உள்ளத்துல பேசுறதெல்லாம், உள்ளத்துல நினைக்கிறதெல்லாம் பேசுது. பேசக்கூடாது. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஒரு கட்டளை உண்டு, கவனிக்கிறீங்களா? தேவ ஜனங்களுக்கு ஒரு கட்டளை உண்டு. நீ மனசுதெல்லாம் பேசுறதுக்கு நீ ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. மனசுல தோன்றதெல்லாம் பேசுறதுக்கு நீ ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. அங்க சொல்லுது, நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, ஆயுள் சக்கரம்னா வாழ்க்கை முழுவதும் லைஃப் லாங், கொளுத்தி விடுகிறதாயும் நரகன அக்கினினாலே கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாக்குக்கு எவ்வளவு ஒரு வல்லமை இருக்கு பாருங்க. இந்த நாக்கு எவ்வளவு பெரிய வேலையை செய்து பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணி தன்னைத்தானே வஞ்சித்து உன்னை ஏமாத்திக்காத. ஏன்? சபைக்குள்ளே நீ நல்ல பிள்ளை, இந்த சிஸ்டர் மாதிரி இருக்குமா, இந்த பிரதர் மாதிரி இருக்குமா, அப்படி நல்லவங்களாக்கும் அப்படிம்பாங்க. வீட்டுக்கு போனால் தான் தெரியும், பக்கத்து வீட்டுக்காரனை கேட்டால் தெரியும். ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க உன்னுடைய தேவ பக்தியை. பக்கத்து வீட்டில் நீ சாட்சியா இருக்கணும். நீ குடியிருக்கிற ஏரியால நீ சாட்சியா இருக்கணும். ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ற சாட்சி இருக்கணும். பிரச்சனைகள் வரும், இல்லைன்னு சொல்லல. நான் தான் சொன்னேன், துன்மார்கன் எதிரே இருக்கிறான். தாவீது சொல்றான், என் வாயை நான் மௌனமாக்கினேன்கிறான். ஏன்னா அந்த பையன் பேசுறான், நான் ஏதாவது பேசிட்டா. தேவ பக்தி நாக்கு சின்னதுதான், சக்தி வாய்ந்தது. கட்டுப்பட்ட ஆசீர்வாதம், கட்டுப்படலைன்னா அழிவு. சார், நாக்கு சின்னதுதான், கட்டுப்பட்ட ஆசீர்வாதம். அதை கட்டுப்படுத்தினா ஆசீர்வாதம், கட்டுப்பட விட்டுனா அழிவு. உன் வாழ்க்கையின் தேவ சக்கரம் எங்க இருக்கு தெரியுமா? நாக்கு. யாக்கோபு தாங்க பெரிய லீடரு. யாக்கோபு பெரிய லீடரு. அவர் தான் சில தீர்மானங்களை கொடுத்தவர். யாக்கோபு தான். இத்தனைக்கு பவுலு, சீலா, பேதுரு எல்லாரும் இருக்கும் பொழுதே தீர்மானத்தை கொடுத்தது யாக்கோபு தான். அப்பேற்பட்டவர் தான் இதை எழுதியிருக்காரு. இந்த நாக்கில் உள்ள வல்லமை அது ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடும். உன் குடும்பத்தையே பேசுவதற்கு முன்பாக, அதாவது பேசுவதற்கு முன் ஜெபிக்க, எப்படி ஜெபிக்கணும்னு நீ பேசுறதுக்கு முன்னாடியே கவனிக்கணும். எப்படி அடுத்தவங்ககிட்ட பேசணுங்கிறத 2 வார்த்தை நீ முன்னாடி யோசிக்கணும். பேசுவதற்கு முன்பு சிந்திக்க தெரியணும். எல்லாம் பேச உனக்கு உத்தரவில்லை. இருதயத்தில் தோன்றுகிறதெல்லாம் பேச உத்தரவில்லை. உன் இருதயம், உன்னுடைய மனம் எப்பேற்பட்டதுன்னு கவனிக்கணும்னா வாயில வந்த வார்த்தைகள். அதனால தான் சொல்றாரு, இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். நான் முதல்ல ஒரு நாள் இதே சொன்னேன், தீர்க்க தரிசனம் எப்படி வருது? இருதயத்தில் எனக்கு புறப்படுகிற ஒரு தீர்க்க தரிசனம் தான் வாயில பேசுறேன். நீதிமொழிகள் 18:21. நீதிமொழிகள் 18:21. மரணமும்
மரணமும் ஜீவனும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் எப்படிங்க பேசுறதுல பிரியம் இருக்காம பாருங்க. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நாக்குல என்ன இருக்குங்க? மரணம் இருக்கு. நாக்குல என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. இதுல எதுல பிரியப்படுறியோ அது உன்னை வாழ வைக்குமாமா. அழிவா பேசினா அழிஞ்சிருவ. வாழ்க்கையா பேசினா உனக்கு வாழ்க்கை வரும். ஒரு வார்த்தை குடும்பத்தை கட்டும், ஒரு வார்த்தை குடும்பத்தையே இடிக்கும். உங்க வீட்டை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒன்றும் இல்லை, மோசே தேவனோடு முகமுகமாய் பேசினவன் பாருங்க. முகமுகமாய் பேசினவன். என்ன பிரயோஜனம்? தேவன் ஒரு வசனம் சொல்லும் பாருங்க. சங்கீதம் 106 32 33 படிங்க. சங்கீதம் 106 32 33. மேரிபாவின் தண்ணீர்களிடத்திலும் அவருக்கு கடும் கோபம் மூட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். உங்களை பேச விடுவாங்க, தூண்டுவாங்க. சார் முகமுகமா பேசின மோசே. தேவன் சொல்றாரு, என் வீட்டில் அவன் எங்கும் உண்மை உள்ளவன்கிறாரு. எல்லாம் ரைட்டியா, ஆனால் தண்ணியை போய் பேசுங்கிற இடத்துல அவன் போய் அடித்தான் பார்த்தீங்களா? ஏண்டா அடித்தான்னா, சங்கீதக்காரன் தாவீது அன்னைக்கு நடந்தது தாவீது சொல்கிறான், அவனை விசனப்படுத்தினார்கள். உங்களை கோபப்படுத்துவாங்க. அவங்க பேச்சு உங்களுக்கு விசனமாக இருக்கும். எதுக்கு தெரியுங்களா? பிசாசு அவனுக்குள்ளேருந்து உன்னை வேதனைப்படுத்துவான், துக்கப்படுத்துவான். இந்த விசனத்தினால அவன் என்ன பண்ணிட்டாலாமா? பதறி போய் பேசிட்டாலாமா. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டவர்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதீர்கள். அது சொல்றாரு பாருங்க. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். சங்காரக்காரன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க. முறுமுறுப்புக்கு அவன் தான் அதிபதி. முறுமுறுப்புக்கு வீட்டுக்குள்ள அவன் தான் அதிபதி. அந்த எங்க முறுமுறுப்பு, நான் தான் சொல்லுவேன் அடிக்கடி, என் நாமத்தினாலே எங்கே 2 பேர் 3 பேர் கூடியிருக்கீங்களோன்னு தான் வேதம் சொல்லிச்சு. புலம்பலினாலே எங்கே 2 பேர் 3 பேர் கூடியிருக்கீங்கன்னு எங்கேயும் சொல்லல. புலம்பல் ஒரு மனிதனை தேவ சமூகத்தை கொண்டு வராது. முறுமுறுப்பு தேவ சமூகத்தை கொண்டு வராது. எந்த இடத்துல அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிறதோ அங்க அவருடைய சமூகம் வரும். சங்கீதம் 141:3 எடுங்க. தாவீது சொல்றான் பாருங்க என்னன்னு. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். ஏன்னா நான் பேசிடுவேன் கண்டதையும். கடவுளே என் வாய்க்கு என்ன வைங்க? காவல். கேட்கிற அளவுக்கு வந்துட்டான் தாவீது. ஏன்னா இனி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஐயா, நீங்க காவல் வைங்க. நீங்களும் கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிறத நீங்க தீர்மானிங்க ஆண்டவரே. என் வாய்க்கு காவல் வை. சொல்லுங்க பார்க்கலாம். என் வாய்க்கு காவல் வையும். ஆமா, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். இங்க பூட்டு போட்டு வச்சிருங்கிறாரு. பேசுவதற்கு முன் ஜெபிக்க. என்ன ஜெபிக்கணும்னு கத்துக்கோ. சிந்திக்கிறதுக்கு கத்துக்கோ. தேவனை நினைக்கிறதுக்கு கத்துக்கோ. உண்மையான பக்தி எது தெரியுமா? உன் பேச்சும் உன் வாழ்க்கையும் ஒன்றா இருக்கணும். நீ என்ன பேசுறியோ அதான் உன் வாழ்க்கையாக இருக்கணும். நீ என்ன வாழ்றியோ அதான் உன் பேச்சா இருக்கணும். அதான் தேவனுடைய உண்மையான பக்தி. ஹல்லேலூயா. ஜெபத்தின் அளவல்ல, உங்க கண்ணீரின் எண்ணிக்கையினால் அல்ல, நாவின் வாழ்க்கையில தான் கர்த்தர் உங்க மேல இறங்குறாரு. நான் இவ்வளவு 1 மணி நேரம் விடாம கத்தி ஜெபம் பண்ணுவேன். நோ 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 நோ, அது வேணும் தான் இல்லைங்களே. வேத புஸ்தகத்தை ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் படிப்பேன் பிரதர், எல்லாம் ஓகே தான். ஆனால் உன்னை எதில் அளவு விடுகிறார் தெரியுமா? உன் நாக்கில் தான்.
அதாவது சொல்லுவாங்களே ஒரு தமிழில் ஒரு பழமொழி, ஆனால் பக்கத்திலே இருப்பானாமா பரம சண்டாளன்னு சொல்லி குழி வெட்டிகிட்டே நின்றுட்டு இருப்பான் பாருங்க. நம்மகிட்டே பழகுவான், நம்மளை பற்றி வெளியே போட்டு கொடுத்துட்டு இருப்பான். அந்த தேவ பக்தி வீணே. எச்சரிக்கையாக இருங்க. கசப்பிலிருந்து கிருபை வரணும், கோபத்திலிருந்து சமாதானம் வரணும், உடைப்பிலிருந்து கட்டுதல் வரணும். அல்லேலூயா. இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. நீதிமொழிகள் புத்தகம் 10:11, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. ஜீவ ஊற்றாமா. நீ நீதிமானா உன் வாய் எப்படி இருக்கணும்? ஜீவ ஊற்று. ஜீவ ஊற்று. அடுத்தவங்களை ஆறுதல் படுத்தக்கூடியதா, அடுத்தவங்களை சுகப்படுத்தக்கூடியதா, அடுத்தவங்களை ஆறுதல் படுத்தி அவங்களை பலப்படுத்தக்கூடியதா ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இருக்கணும். கிறிஸ்தவன்னா பேச்சில் தான் இருக்கு உன்னுடைய தேவ பக்தி. அவங்கள ரொம்ப பக்தி உள்ளவங்கன்னு சொன்னாலே எப்படி இருக்கணும் உன் பேச்சு? அடுத்தவங்களை ஆறுதல் படுத்தக்கூடியதா இருக்கணும். பெரிய ஆள் வந்தா அவனுக்கு ஒரு மதிப்பு, சின்ன ஆள் வந்தா அவனுக்கு ஒரு மதிப்பு. தராதரத்தின் அடிப்படையில் பேச்சு. அவன் தேவ பக்தி அல்ல. சரிசமமா எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துறவன் தான் தேவ பக்தி. எல்லாரிடத்திலும் ஆறுதல் தேர்தலா பேசுகிறவனே தேவ பக்தி. இன்னையிலிருந்து தெரிஞ்சு வச்சுங்க. உங்க வார்த்தைகள் உங்க வாழ்க்கையை ஊட்டட்டும், நம்பிக்கை எழுப்பட்டும், தேவனை மகிமைப்படுத்தட்டும். கர்த்தரிடத்தில் அப்படியே கண்களை மூடி செபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் நாவின் அதிகாரம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய உதடுகளின் அதிகாரத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் தீர்மானிங்க. நான் என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது. என் வாயின் அதிகாரம், நாவின் அதிகாரம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு பிரியமாய் என்னை நடத்துங்கப்பா, உமக்கு பிரியமாய் என்னை நடத்துங்க. இயேசு இன்ப நாமத்திலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.